திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 325 திரு ஆலவாய் காண்டம். வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 68. எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் தன் ஸ்வரூப நிலையிலிருந்து தடஸ்த நிலைக்கு எழுந்தருளி அருவம் அருவுருவம் உருவம் என்று திருமேனி கொண்டு ஆன்மாக்களை உய்விப்பதற்காக பெரும் கருணை கொள்கின்றது. அப்படியென்றால் பெருமானை இந்த மூவகை திருமேனிகளிலும் பின்னர் ஸ்வரூபமாகவும் பார்க்கும்படி ஆன்ம அறிவு எப்படி பிரகாசமடைவது, ஆன்ம பக்குவம் எப்படி அடைவது என்றால், பிறந்து இவ்வுலக வாழ்க்கையில் வாழும் உயிர்கள் தாம் பிறந்த இந்த பிறவியிலே இறைவன் அடி சேர்ந்து வீடு பேறு எய்தி பேரின்பம் நுகர்ந்திருப்பதில்லை. ஆன்மா அனாதியே தன் உடனாய் நிற்கின்ற ஆணவ மலம். இந்த ஆன்மாவை விட்டு இந்த ஆணவ மலத்தின் சக்தி கெடுவதும் ஆன்ம அறிவு பிரகாசம் அடைவதும் படிப்படியாக நிகழக்கூடியவைகள். அப்படி பல்வேறு பிறவிகளை எம்பெருமான் ஆன்மாக்களுக்கு கொடுத்து மனித பிறவியும் கொடுத்து அருளும் போது இந்த ஆன்மாவுக்கு இருவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம் அடைகின்ற பருவம் எப்படி நிகழும் என்றால், முதலில் இந்த ஆன்மா புறச்சமய நூல் வழி ஒழுகியும் பின்னர் அகச்சமய நூல் வழியே சென்று ஒழுகியும் மிருதி நூல் வழியே சென்று ஒழுகியும் வேதங்களில் கூறியவாறு ஆசிரம தரும நெறிகளில் வழுவாது ஒழுகியும் செய்வதற்கரிய தவங்களைச் செய்தும் அரிய கலைஞானங்கள் பலவற்றை பயின்றும் வேதங்களை ஓதியும் சிறப்புடைய புராணங்களை அறிந்தும் உபனிஷதப் பொருளை ஆராய்ந்து தெளிவுற்றும் இப்படி சோபான முறையால் படிமுறையால் பல பிறவிகளிலும் மேம்பட்டு நிகழ்ந்து முற்றுப்பெற்று சென்றால் சைவக்கூற்றின் முடிவாகிய சித்தாந்த சைவத்தை வந்து சேரும். சித்தாந்த சைவத்திற்கு வந்து சேர்ந்த பின் சரியை கிரியை யோகம் இவைகளை அனுஷ்டித்து இவை முற்றிய பின் ஞானத்தை பெற்று அதனால் இறுதியிலே சிவபெருமான் திருவடிகளை ஒரு ஆன்மா சேரும். எனவே அரும் பருவம் அடைதல் என்பது மேற்கண்டவாறு பல பிறவிகளிலும் சோபான முறையில் மேல் மேல் நிலையை அடைந்து முற்றுப்பெறுவது ஆகும். எனவே இது ஒருங்கே ஒரே காலத்தில் முற்றுப்பெறுவது அன்று என்பது பெறப்படுகின்றது. ஆன்மாவின் பக்குவ நிலையினால் புறச்சமய நெறி நின்றும் ஒழுகி ஒவ்வொன்றாக வழுவாது கடந்து செல்ல வேண்டியுள்ளதால் பற்பல பிறவிகளில் பட்டு அனுபவ வாயிலாக ஒவ்வொன்றாக கழித்து இறுதியில் பக்குவ முதிர்ச்சியால் சைவத்திறத்தை அடைய வேண்டும். இதனை சிவஞான சித்தியார் திருவிருத்தம் விளக்குகின்றது. புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேதச் சிறப்பொருளை மிகத் தெளிந்தும் சென்றால் சைவத்திறத்து அடைவர். அதில் சரியை கிரியாயோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்பது சிவஞான சித்தியார் திருவிருத்தம். எனவே புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும். இதிலே குறிப்பிடப்படுகின்ற புறச்சமயம் என்பது சைவ சித்தாந்தம் வகுக்கின்ற சமய நிலைகள். அதிலே புறச்சமயம் புறச்சமயம் அகப்புறச்சமயம் என்றும் பின்னர் அகச்சமயம் என்றும் வகைக்கு 6 என்று 24 சமயங்கள் என்பதனை தொகுத்து உணர்த்துகின்றது என்பதை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம். அப்படி புறச்சமயம் நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் என்பது புறப்புறச்சமயமான லோகாயுதம் தொடங்கி மாத்தியமிகம் யோகசாரம் சௌத்ராந்திகம் வைபாடிகம் என்ற 4 வகை பௌத்தம், பின்னர் சமணம் தர்க்கம் மீமாம்சம் ஏகான்மவாதம் சாங்கியம் யோகம் பாஞ்சராத்திரம் பாசுபதம் மாவ்ரதம் காபாலம் வாமம் பைரவம் ஐக்கியவாத சமயம் என்று இந்த புறச்சமயங்களையெல்லாம் கடந்து இனி அகச்சமயமான பாஷாணவாத சைவம் வேதவாத சைவம் சிவசமவாத சைவம் சிவ சங்கிராந்தவாத சைவம் ஈஸ்வர அவிகாரவாத சைவம் சிவாத்வைத சைவம் என்று இந்த அகச்சமயங்களிலே நின்று பின்னர் சித்தாந்த சைவத்திற்கு ஒரு ஆன்மா படிமுறையிலே வந்து சேரும். புகழ் மிருதி வழி உழன்றும்
என்று அடுத்த சொற்றொடர் ஸ்மிருதி நூல்கள். மனு முதலானவர்கள் இயற்றிய ஸ்மிருதி நூல்கள். மனுஸ்மிருதியை ஒட்டி பின் எழுந்த தர்மசாஸ்திரங்களும் ஸ்மிருதி என்றே கொள்ளப்படும். அவைகளெல்லாம் இயற்றிய ஆசிரியர்களின் பெயராலே வழங்கி வரும். அவை மனுஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி, தக்ஷஸ்மிருதி, கௌதம ஸ்மிருதி, யமஸ்மிருதி, ஆங்கிரச ஸ்மிருதி, யாக்ஞவல்ய ஸ்மிருதி உள்ளிட்ட 18 ஸ்மிருதிகள். இவற்றின் வழி ஒழுகுவோர்கள் ஸ்மார்த்தர்கள் எனப்பட்டு அவரவர்களின் சூத்திரங்களின் பெயர்களினால் அறியப்படுவார்கள். இவற்றுளே கிரேதாயுகத்தில் மனுஸ்மிருதியும், திரேதாயுகத்தில் கௌதம ஸ்மிருதியும், துவாபர யுகத்தில் சங்கலித ஸ்மிருதியும், கலியுகத்தில் பராச்சர ஸ்மிருதியும் முக்கியமானவை என்று கூறப்படுகின்றது. சங்கலித ஸ்மிருதி 4 யுகங்களுக்கும் பொது என்றும் சொல்லப்படும். இதனை சங்கம், லிகிதம் என்று 2ஆக கூறப்படுவதும் உண்டு. இந்த ஸ்மிருதிகளில் வேதத்தின் கண் விதிவிலக்குகளை கூறும் கர்மகாண்டத்தை பற்றி பிராமணர் முதலான வர்ணங்களும் பிரம்மச்சரிய முதலான ஆசிரமங்களும் விதிக்கப்படும். தத்துவ ஆராய்ச்சி கூறும் உபனிஷதங்களாகிய ஞான காண்டத்தை பற்றி பிரகிருதி, புருஷன், ஈஸ்வரன் லட்சணங்கள் கூறப்பட்டும் வேதத்தில் அமைந்த ஒழுக்கம், வழக்கு, தண்டங்கள் நியமிக்கப்பட்டும் உள்ளன. இவ்வாறு புகழ் மிருதி வழி உழன்றும், அதாவது மனு முதலியோர்களால் சொல்லப்பட்ட ஸ்மிருதி நூல்களின் வழியே சென்று நடந்து ஒழுகியும். இனி அடுத்த சொற்றொடர் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும். வேதங்களில் கூறிய ஆசிரம தர்ம நெறிகளை மேற்கொண்டு அவற்றிலிருந்து வழுவாது ஒழுகியும், வேதத்தில் கூறிய சமய நிலைகளுக்குரிய தர்மங்களை அனுஷ்டிக்கும் ஒழுக்க நெறிகள் அவை பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என 4. பிரம்மச்சரியம் என்பது ஆசிரியனிடத்து கற்று விரதம் காத்து காம இச்சையின்றி ஒழுகும் ஒழுக்கம். இது நைஷ்டிகம், பௌதிகம் என்று 2 வகைப்படும். நைஷ்டிகம் என்பது மரணம் வரை விரதம் நியமித்து துறவியாய் விவாகமின்றி இருத்தல். பௌதிகம் என்பது பால்ய வயசு தொடங்கி விவாகம் செய்யும் வரையும் விரத நியமித்து துறவியாக ஒழுகுதல். இனி கிரகஸ்தம் என்பது கருத்து ஒருமித்த மனைவி என்று ஒரு பெண்ணை திருமணம் செய்து தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்று பஞ்ச யக்ஞம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கிரகத்திலே இருந்து அன்போடு ஒழுகும் ஒழுக்கம். இது சாதகம், உதாசீனம் என்று 2 வகை ஆகும். சாதகம் என்பது முறையே பஞ்ச யக்ஞங்களையும் இவற்றை 5 கடன்கள் என்று சொல்வார்கள். இந்த 5 கடன்களையும் சாதித்து இருத்தல். உதாசீனம் என்பது கேள்வியால் முனிவர் கடனையும், வேள்வியால் தேவர் கடனையும், புதல்வரால் தென்புலத்தார் கடனையும் நீக்கி இல்லாளோடு தம் மனைவியோடு பற்று இன்றி இல்லத்தில் இருப்பது. 3ஆவதான வானப்பிரஸ்த ஆசிரமம் என்பது விவாகம் செய்து இல்லற ஒழுக்கத்தில் ஒழுகி பின் கிரகத்திலிருந்து விலகி வனத்திற்குச் சென்று தவம் பூண்டு ஒழுகும் ஒழுக்கம். இது இந்த வானப்பிரஸ்தமும் சபத்னிகம், விபத்னிகம் என்று 2 வகைப்படும். சபத்னிகம் என்பது மனைவியோடு கூடி கிரகத்திலிருந்து வெளியே சென்று வனத்தில் சேருதல். விபத்னிகம் என்பது தன் மனைவியை புத்திரர்கள் சுற்றத்தவர்களோடு வீட்டிலே இருக்க வைத்துவிட்டு தாமட்டும் தனியே வனத்தில் சென்று சேருதல். அடுத்ததாக சந்நியாசம். மனைவி, மக்கள், சுற்றம் முதலிய யாவற்றையும் துறந்து ஏகாக்கிரமாய் ஒழுகும் ஒழுக்கம். இது தவஸ்வி, விவிதீக்ஷு, வித்வான் என்று 3 வகைப்படும். தவஸ்வி என்பது வனத்தில் தனித்து மரநீழலே இடமாக கொண்டு மாணாக்கர்களை தேடி கற்பித்து தண்டு கமண்டலமின்றி மணல் முதலிய க்ஷணிகலிங்கத்தை பூஜித்து கரபாத்திரமாய் புஜித்து மௌனியாய் இருப்பவர். விவிதீக்ஷு என்பவர் வேதாகம அத்தியனம் செய்தும் செய்வித்தும் மேற்சொல்லிய கிருத்தியங்களை உடையவர். வித்வான் என்பவர் ஆச்சாரியரால் அபிஷேகம் பெற்று மாணாக்கர்களுக்கு சிவாகம வியாக்கியானம் பண்ணிக்கொண்டு அதனையே சிந்தித்திருந்து மேற்கூறிய கிருத்தியங்களை உடையவர். இப்படி புகழும் ஆச்சிரமத்துறைகள் அவை அடைந்தும் என்று அந்த அடுத்த சொற்றொடர்க்குரிய விளக்கம். இனி அடுத்ததாக அருந்தவங்கள் புரிந்தும் புறச்சமய நெறி நின்றும் அகச்சமய புக்கும் புகழ் மிருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் பின்னர் அரும் தவங்கள் புரிந்தும் அரிய தவங்களைச் செய்தும்.
தவங்கள் என்பவை பஞ்சாக்னி நடுவிலும் ஜலத்தின் நடுவிலும் இன்னும் மற்ற முறைகளிலும் நின்று மனமும் பொறிகளும் ஒருவழிப்படுமாறு உடம்பை வருத்திச் செய்யும் சாதனைகள். அப்படி அருந்தவங்கள் புரிந்தும் அடுத்ததாக அருங்கலைகள் பல தெரிந்தும் அரிய கலைஞானங்கள் பலவற்றை பயின்றும். அருங்கலைகள் என்பவை கற்பதற்கு அரிதாகிய கலைஞானங்கள். இவை அக்ஷர லக்ஷணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிஷ சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சில்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரபாடனம், நாடகம், நிருத்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, கனக பரீட்சை, ரத பரீட்சை, கஜ பரீட்சை, அஸ்வ பரீட்சை, ரத்ன பரீட்சை, பூ பரீட்சை, சங்கிராம லக்ஷணம், மல்யுத்தம், ஆக்கருடனம், உச்சாடனம், வித்வவேஷனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தர்வவாதம், பைப்பீலவாதம், சௌத்திகவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், அதிரிஷயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னிஸ்தம்பம், ஜலஸ்தம்பம், வாயுஸ்தம்பம், திருஷ்டிஸ்தம்பம், வாக்ஸ்தம்பம், சுக்லஸ்தம்பம், கண்ணஸ்தம்பம், கட்கஸ்தம்பம், அவத்தை பிரயோகம் என்று 64 கலைஞானங்கள். இப்படி அரிய கலைஞானங்கள் பலவற்றை பயின்றும் அடுத்ததாக ஆரணங்கள் படித்தும். ஆரணங்கள் என்பவை வேதங்கள், வேதங்களை ஓதியும். வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்பவை. இந்த வேதங்களின் விரிவுகளையெல்லாம் வேதத்துக்கு பொருள் அருளிச் செய்த படலத்திலே நாம் சிந்தித்திருக்கின்றோம். அப்படி ஆரணங்கள் படித்தும் பின்னர் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும். புராணங்கள் என்பவை சமய சரித்திரங்களை கூறும் நூல்கள். இவை 18 புராணங்கள் மொத்தம் மகா புராணங்களாக. இதிலே சிவபுராணங்கள் 10, விஷ்ணு புராணங்கள் 4, பிரம்ம புராணங்கள் 2, ஆக்னேய புராணம் 1, சூரிய புராணமாகிய பிரம்மகைவர்த்த புராணம் 1 ஆகிய 18. இவற்றோடு சனத்குமாரம், நாரசிங்கம், நந்தி, துர்வாசம், சிவதர்மம், நாரதீயம், காபிலம், மானவம், ஔசனம், வாசிஷ்டலிங்கம், வாருணம், காளிகம், சாம்பேஜம், சௌமியம், சௌரம், பராச்சரம், பார்கவம் என்ற உபபுராணங்கள் 18, இன்னும் மற்றும் இருக்கின்ற ஸ்தல மகாத்மியங்களாகிய பலவும் புராணங்கள். இவையெல்லாம் இந்த உலகத்தின் தோற்றம், ஒடுக்கம், மன்வந்தரம், முனிவர் அரசமரபு, அவர்கள் சரிதம் என்ற பஞ்ச லட்சணங்களை உடையனவாக விரிந்து பறந்து இருக்கக்கூடியவைகள். அப்படியே அருமையான அந்த புராணங்களை உணர்ந்தும் பின்னர் வேத சிறப்பொருளை மிகத் தெளிந்தும். வேத சிரசாகிய உபனிஷதங்களின் பொருளை மிகவும் ஆராய்ந்து தெளிவுற்றும். வேதசிரம் என்பது உபனிஷத். இவை வேதத்திலே இலைமறைக்காய் போல் இருக்கும் ஞானப் பொருளை தெரிவிக்கின்றவைகள். அப்படி வேத சிரசாக இருக்கின்ற உபனிஷத்துக்கள் ஸ்ரீருத்ரம், பிரகதாரண்யம், ஸ்வேதாஸ்வதரம், கைவல்யம், காலாக்னி முதலான உபனிஷத்துக்கள். அதிலே 108 மிக முக்கியமான உபனிஷத்துக்கள். ரிக்வேதத்திற்கு ஐத்ரேயம் முதல் 10 உபனிஷத்துக்கள், யஜுர்வேதத்துக்கு கடவல்லி முதல் 51 உபனிஷத்துக்கள், சாமவேதத்திற்கு கேனம் முதல் 16, அதர்வ வேதத்திற்கு 31 என்று உபனிஷத்துக்கள் 108. 4 வேதங்களும் 1180 உபனிஷத்துக்கள் இருந்தாலும் அதிசாரமாகியும் இரகசியமாகவும் இருக்கின்ற இந்த 108ம் இது தவிர இன்னும் 32 முக்கியமான உபனிஷத்துக்களும் ஆகும். இதிலே அதர்வசிரஸ் முதலான 5 உபனிஷத்துக்கள் பஞ்சருத்ர உபனிஷத்துக்கள் என்று அதிவிசிஷ்டமாக கொள்ளப்படும். இப்படி வேத சிரசாகிய உபனிஷத்தின் பொருளை மிகவும் ஆராய்ந்து தெளிவுற்று சென்றார். இப்படி சோபான முறையிலே மேலே ஏறிச் சென்றால் சைவத்திறத்து அடைவர், சிவாகம நெறியாகிய சைவ சித்தாந்தத்தை தலைப்படுவார்கள் என்று ஆன்மாக்கள் அறிவு விளங்குகின்ற படிமுறைகள், சோபானங்கள் விளக்கப்படுகின்றன. புறச்சமய நூல் வழியே ஒழுகியும் அகச்சமய நூல் வழியே சென்று ஒழுகியும் மனு முதலியோர்களால் சொன்ன ஸ்மிருதி நூல் வழியே சென்று ஒழுகியும் வேதங்களில் கூறிய ஆசிரம தர்ம நெறிகளை மேற்கொண்டு அவற்றில் வழுவாது ஒழுகியும் அரிய தவங்களைச் செய்தும் அரிய கலைஞானங்கள் பலவற்றை பயின்றும் வேதங்களை ஓதியும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத சிரசாகிய உபனிஷதங்களின் பொருளை மிகவும் ஆராய்ந்து தெளிவுற்று
இப்படி சோபான முறையில் படிப்படியாக மேலே ஏறிச் சென்றால் சிவாகம நெறியாகிய சைவ சித்தாந்தத்தை தலைப்படுவார்கள். சைவத்திலும் பல படிநிலைகளிலே பல உட்பிரிவுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கடந்து சித்தாந்த சைவமாகிய சிவாகம நெறியிலே வந்து சேர்வார்கள். அப்படி வந்து சித்தாந்த சைவ நெறிக்கு வந்து சேர்ந்து சித்தாந்த சைவத்திலே கூறப்படும் 4 படிகள் சர்யை, கிரியை, யோகம், ஞானம். இதிலே சர்யை, கிரியை, யோகம் என்று இவைகளையெல்லாம் சாதித்து இந்த 3ம் சிவ புண்ணியங்கள், சிவ தவங்கள் என்று சொல்லப்படும். இந்த தவங்களையெல்லாம் முற்றுவித்த பின் ஞானத்தினால் சிவபெருமானின் திருவடிகளை அடைவதாகிய முக்திப்பேற்றை பெறுவார்கள் என்று ஆன்மாக்கள் கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வந்து சுத்த நிலையை அடைந்து முக்தி நிலைக்குச் சேருகின்ற இந்த படிமுறைகள் சைவ சித்தாந்தத்திலே இவ்வாறு விளக்கப்படுகின்றன. அப்படி இத்துணை படிகளையும் கடந்து சைவ சித்தாந்தத்திற்கு வந்து சேருகின்ற ஆன்மாக்கள் சரியை முதலான தவங்களை செய்யத் தொடங்கும் போது சரியை முதலான எல்லாவற்றுக்கும் பொதுவான தர்மங்கள், ஒழுக்கங்கள் என்று கூறப்படுகின்றன. எனவே அந்த பொது ஒழுக்கங்களை அனுஷ்டித்து அதோடு சரியை, கிரியை, யோகங்களை பயில வேண்டும். அவற்றின் விரிவுகளை எல்லாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.